வெரி வெரி புவர் இந்தியா. ப்ராபப்ளி நான் பார்த்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஃபீல்டிங் சைடு இந்தியா தான். விக்கெட் கீப்பர் இஸ் நாட் குட். நம்ம தோனியை பற்றி கம்பேர் பண்ணோம் அவங்கள. பட் விக்கெட் கீப்பிங் அவங்க கொஞ்சம் பிலோ த ஈவன் ஜென்ரலாகவே அவங்க ஸ்டாண்டர்ட் வந்து விக்கெட் கீப்பிங் இஸ் நாட் கிரேட். ஸோ ஹர்மன்ப்ரீத் கௌரோட ஃபார்மை பார்த்தானா நமக்கு வந்து இப்போ பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஆல்ரெடி அவங்க இதே போல் ஆஸ்திரேலியா கூட ஒரு 170+ அடிச்சிருக்காங்களா சார் 2017 வேர்ல்ட் கப் செமிஃபைனல். கண்ணில் அப்படியே நிற்கிறது இது. ஜெமிமா ரோட்ரிக்ஸோடைய முக்கியமான இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்பர் 1 ஃபீல்டிங் அண்ட் நம்பர் 2 ஆட்டிடியூட். ஷி ஹாஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இந்த ஃபீல்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபீல்டு அப்படியே இந்த சுரேஷ் ரெய்னா இருப்பா தெரியுமாங்க, அதேமாரி டைப் அவங்க 10 minutes முன்னாடி தான் 1 down சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய ஹோம் கிரவுண்டு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக இந்த மேட்ச் வந்து ஜெமிமாவுடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது ஒரு வரலாற்று சாதனையை இந்திய பெண்கள் அணி வந்து படைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆஸ்திரேலியாவை செமிஃபைனலில் தோக்கடிச்சு இப்போ ஃபைனல்ஸ்க்கு போயிருக்காங்க. அதுவும் ரொம்ப பெரிய ஒரு ரன் சேஸை பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்மக்கிட்ட பேசுறதுக்கு கல்யாண் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ் சார். நேற்று மேட்ச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்போ ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் கிரிக்கெட்டே பார்க்காதவங்க கூட நேற்று அந்த மகளிர் அணி கிரிக்கெட்டை வந்து பார்த்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது இந்த விஷயம்? இது வந்து ரிமார்க்கபிள் கிரிக்கெட்டே இந்த நேற்று வேர்ல்ட் கப்போடைய செமிஃபைனல் ரிமார்க்கபிளாக பர்ஃபார்மன்ஸ் பை போத் த டீம். 2 செஞ்சுரி, 2 brilliant centuries by 2 women cricketers and 680 runs, almost 679 to be precise. ஒரு 2 இன்னிங்ஸ்லையும் சேர்த்து அடிச்சிருக்காங்க. பெல்டர் ஆஃப் அ பேட்டிங் விக்கெட், பிரமாதமான ஒரு பேட்டிங் விக்கெட்டை ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் 2 டீமும் ரொம்ப நல்லா அடித்து. அண்ட் நீங்கள் சொல்லிட்டீங்க வரலாற்று சாதனை இந்தியா அப்படின்னு. மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் இந்தியன் டீம். கேப்டன் ஹர்மன்ப்ரீத் சிங் கௌர், கோச் மமூல் மஜும்தார். அவர் ரொம்ப இந்த டோர்னமெண்ட்டில் அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் அவர். இந்த பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் ரொம்ப லூக்வம் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. திடீர்னு நல்லா ஆடுறாங்க, திடீர்னு சரியாக மாட்டேங்கிறாங்க, டாப் பிளேயர்ஸ் ஃபெயிலியர் ஆகிறாங்க, ஃப்ரண்ட் பேட்டிங் ஆர்டர் மாற்றிகிட்டே இருந்தாங்க, ரொம்ப கன்ஃபியூஷனில் ஆடிருந்தாங்க. பட்டு அல்டிமேட்லி இதில் முக்கியமான விஷயம் போகிறதுக்கு முன்னாடி 265க்கு மேலே அடித்து சேஸ் பண்ணி ஜெயிச்சதே கிடையாது இந்தியா. இதுதான் மேக்ஸிமம் சேசிங் வின்ல இந்தியாவில். அதுவும் வேர்ல்ட் கப்பில் செமிஃபைனலில் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் 339 ரன்ஸை வந்து ஜெயிக்கிறதுங்கிறது நாக் அவுட்டில் எந்த டீமும் எந்த டோர்னமெண்ட்லையும் ஆடி ஜெயிச்சது கிடையாது. ஸோ 2 பிரமாதமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ இது பெரிய விஷயம். இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு பெரிய பூஸ்ட் இது. ஓகே சார். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்லேருந்தே வந்துடுவோம். இப்போ ஆஸ்திரேலியா வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய பேட்டிங்கில் அதுவும் ஹீலிக்கு வந்து முதல்ல வந்து கேட்ச் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கேப்டன் தான் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து இது நமக்கு ஏற்ற மாதிரியே இல்லையே, மேட்ச் வந்து நமக்கு சாதகமாக இல்லையோ அப்படிங்கும்போது ஹீலியோட விக்கெட்டும் வந்துடுது. இப்போது சரணியோட ஸ்பின்னை வந்து நீங்கள் எப்படி சார் பார்ப்பீங்க? அவங்க ஒரு க்ரூஷியலான விக்கெட்ஸ் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆமாம், ஸ்ரீசாரணி வந்து இந்த ஹோல் டோர்னமெண்ட் ஷீ இஸ் ரியலி கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸு. விக்கெட்டும் எடுக்கிறாங்க அண்டு ரன் ரேட்டையும் கண்டெயின் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ரீசாரணி இந்தியாவோட பெரிய ஃப்யூச்சருக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்டு நீங்கள் சொன்னீங்க டாஸ் வின் பண்ணது, டாஸை லூஸ் பண்ணது பெரிய ட்ராபேக் இந்தியாவுக்கு. இந்த பிச்சில் அதுவும் செமிஃபைனல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் ஒரு வேர்ல்ட் கப் செமிஃபைனலில் வந்து ஃபஸ்ட்டு ஆடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். புட் அப் த ஸ்கோர், பைல் அப் த ஸ்கோர் அண்ட் தென் புட் ப்ரெஷர் ஆன் தி ஆப்போனண்ட். அதுதான் எப்போவுமே தீமே பெரிய டோர்னமெண்ட்லாம். அதை ட்ரை பண்ணணும்னு இந்தியா ஆசையாக இருந்தாங்க. பட் டாஸ் லூஸ் பண்ணாங்க, அவங்க பேட்டிங் எடுத்துட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்தவொடனே கேட்சை ட்ராப் பண்ணுறது, கேப்டனே அதுவும் ட்ராப் பண்ணுறது, அது ஒரு பெரிய சிக்னலாகவே தெரியல. பட் ஹீலே விக்கெட் எடுத்தது பெரிய விஷயம். ஹீலே விக்கெட் அந்த ரேணுகா சிங் தாக்கூர் வந்து முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிரில்லியண்ட்டாக ஆடினாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். அண்டு 2 ஸ்பின்னர்ஸ், நீங்கள் சாரணியை பற்றி சொன்னாலும் அவங்களோட ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர் பற்றி சொல்லிடுறேன். இவங்க வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவங்க வந்து லெக் ஸ்பின்னர். ஒரு விமன் டீமில் லெக் ஸ்பின்னர் வந்து இவ்வளோ நல்லா போட்டு நான் பார்த்ததே இல்லை. இந்த ஹோல் டோர்னமெண்ட்டில் பார்த்துட்டு இருக்கேன். கிங், ஆஸ்திரேலியன் ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர்,
very, very, very huge talent, and she is going to have a big say on the women's cricket for many, many years in future. ஆக்சுவலி பொதுவாக ஒரு விஷயம் இருக்கும் கிரிக்கெட்டில் வந்துட்டு ஹெட் டு ஹெட், அதே போல் டாஸோட இது வந்துட்டு யார் முதல்ல இங்கே இந்த கிரவுண்டில் முதல்ல பேட்டிங் ஆடுறவங்களுக்கு தான் வந்து நிறைய விஷயங்கள் அதாவது வெற்றி அதிகமான பர்சன்டேஜ் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஈவன் அஸ்வின் கூட நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, டிஒஏ பாட்டிலில் வந்துட்டு ஸ்டேடியமில் வந்து முதல்ல பேட்டிங் ஆடுறவங்களுக்கு தான் வந்து நிறையா வின்னிங் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ இந்தியன் உமன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இதாக ஆடணும், பக்லப் பண்ணி ஆடணும் அந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அண்ட் தென் அவரே வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த டீம் மற்ற டீம்கள் மாதிரி இல்லை அப்படிங்கிறதையும் போட்டிருந்தாரு. ஸோ இந்த டீம் எப்படி மற்ற டீம்லேருந்து வேரி ஆகுறாங்க? இல்லை, அவங்க கேப்டன் நேற்று ஒரு மேட்ச் முடிஞ்ச உடனே பேசச்சே சொல்லியிருக்காங்க, இந்த டீமில் வந்து யார் வேணால் எந்த நேரத்தில் வேணால் ஆடி ஜெயிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற டீம் அப்படின்னாங்க. சரி, அவங்க சொன்னது மிக மிக சரி. டிஃப்ரெண்ட் டயத்தில் டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்ம்டு. நீங்கள் எடுத்துனீங்கன்னா இந்தியன் டீமில் ஃபஸ்ட்டு டாப் ஆர்டர் சப்போஸ் டு பி தி ஸ்ட்ராங்கஸ்ட். இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த்தே பேட்டிங் தான். போலிங் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி வீக். ஈவன் எல்லா டீமுமே உமன்ஸ் கிரிக்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் த டீம் பேட்டிங் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆஸ்திரேலியன் கூட பேட்டிங் தான் ஸ்ட்ராங்கு, போலிங் கொஞ்சம் வீக்கு. பட் அவங்களுடைய போலிங் வீக்னஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய ஃபீல்டிங். கிரவுண்ட் ஃபீல்டிங்கை பார்த்தீங்களா, நேற்று கேட்ச் 2-3 விட்டாங்க, க்ரூஷியல் கேட்ச், அது வேறு விஷயம். கிரவுண்ட் ஃபீல்டிங் வந்து நம்ம எத்தனை பவுண்டரி சேவ் பண்ணாங்க. நேற்று வந்து இந்தியா அடித்த 340 சேஸ் ஸ்கோரில் ஒரு 20-30 ரன் நிறைய சேவ் பண்ணியிருப்பாங்க. அதே இந்தியா ரிவர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு 20-30 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க ரன்னு. பவுண்டரி லைனில் சேஸ் பண்ணால் அவங்க 3 ரன் ஓட முடியுது அவங்களால. நம்ம பவுண்டரி லைன் சேஸ் பண்ணால் சம்டைம் 1 ரன் தான் அடிக்கிறோம், சில சமயத்தில் 2 தடவை இருக்கிறோம். நிறைய பேர் இந்த தீப்தி சர்மா அவங்கெல்லாம் ரன்னிங் பிட்வீன் திஸ் வெரி புவர். அவங்கெல்லாம் இந்த கெட்டிங் ஓல்டர், தே ஆர் நாட் ஏபிள் டு ரன் ஃபாஸ்ட். அண்டு டாப் ஆர்டர் தான் இந்த முக்கியமான காரணம். நிறைய மேட்ச் வின்னர்ஸ் எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எல்லாருமே மேட்ச் வின்னருங்கிற மாதிரி இல்லை, பட் நிறைய மேட்ச் வின்னர் போலிங் அண்ட் பேட்டிங்கில் எமர்ஜ் ஆகிறாங்க. பர்டிகுலர்லி இந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டி. தோனி, இந்தியா விமன்ஸ் டீம் தோனி அப்படின்னு. தோனி அளவுக்கு இல்லாட்டாலும் தோனி லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்குன்னு தான் சொல்லணும். ஷீ இஸ் அ லிட்டில் டைனமைட். ஐ மீன் நாட் லிட்டில் டைனமைட், ஹியூஜ் டைனமைட். அண்டு கிசரை வந்து அசால்ட்டாக அடிக்கிறதுல அவங்க வந்து ஒரு பெரிய குயின் அவங்க. ஸோ இதெல்லாம் தான் காரணம், முக்கியமான காரணம். அதுமாரி டாப் பிளேயர்ஸ் நிறைய ஒரு மேட்ச் வின்னிங் பிளேயர்ஸு, கேம் சேஞ்சர்ஸ் நமக்கு நிறைய இந்த டீமில் எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தானா இஸ் பின் ஸ்கோரிங் ரன்ஸ் ஹெவிலி, பட்டு சில சமயத்தில் டோர்னமெண்ட்டில் வந்து சில க்ரூஷியல் மேட்சில் ஃபெயிலியர் ஆகிறாங்க. அதுதான் முக்கியம். கேப்டன் ஹர்மன் சிங் கௌரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் எந்த மாதிரி பேட்டர் அப்படின்னு. ஷீ இஸ் அ மேட்ச் வின்னர் இன் ஹர் ஓன் ரைட்ஸ். அண்டு இப்போ ஜெமீமா ரோட்ரிக்ஸ் வந்து ஃபுல் கெப்பாசிட்டியை காமிக்கிற அளவுக்கு ஒரு மேட்ச் அவங்களுக்கு கிடச்சது, காமிச்சிட்டாங்க. அதேமாரி இந்த அமன்ஜோத் அப்படின்னு இருக்காங்களே, அமன்ஜோத், ஸ்ரீசாரணி அண்டு கோஷ், இந்த 3 பேரும் இந்தியாவோட ஃபியூச்சர். டேக் இட் ஃப்ரம் மீ. அண்ட் தே ஆர் ரியலி எமர்ஜிங் வெல். அமன்ஜோத் வந்து வெரி டாப் ஃபீல்டர். ஷீ இஸ் அ வெரி குட் நியூ பால் bowler அண்ட் அன் எக்ஸலண்ட் பேட்ஸ்மேன் அட் த லோயர் ஆர்டர். அவர் ஒரு லோயர் ஆர்டரில் ஸ்ரீலங்கா விட்டு அடிதான் அவங்க தான் ஜெயிச்சு கொடுத்தாங்க. 6 விக்கெட் ஆனதுக்கு அப்புறம் 50 அடித்தாங்க. ஸோ அவங்கள வந்து அதான் சொல்கிறேன், இது மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஹீரோஸ், ஒரு டாப் கேம் சேஞ்சர்ஸ் எல்லாம் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிற டீம் இது. அதை இந்த சரியான நேரத்தில் அவங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணதுனால நேற்று வந்து அந்த மாதிரி ஸ்கோரை சேஸ் பண்ணி ஜெயிக்க முடிஞ்சுது. ஓகே சார், இப்போ நம்ம ஜெமீமாக்கே வரும். ஜெமீமா தான் வந்து இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் லேடின்னு சொல்கிறதா இல்லை சூப்பர் உமன்னு சொல்கிறதா, அந்த அளவுக்கு அவங்கள இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு செம சேஸு, ஒரு 120 அபோவ் வந்து அடித்து யாருமே வந்து அவங்கக்கிட்டேருந்து அவ்வளோ பெரிய ஒரு, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சொல்லப்பட்டதுமே அதுதான், ஜெமீமாவை நாங்கள் ஹைலி ரேட் பண்ணுறோம், பட் ஆனால் அதுக்காக அவங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணும் போதெல்லாம் டீமில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ட்ராப்பும் பண்ணியிருக்காங்க. ஈவன் இப்போ வரைக்கும் குரூப் ஸ்டேஜில் கூட ஒரு மேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க. பட் ஃபீல்டிங்னால தான் அவங்க வந்து ரொம்ப வருஷமாக நிலைச்சிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் பெருசாக இல்லாமல் இருந்துச்சு. பட் நியூசிலாண்டு கூட நம்பர் 3 பொசிஷன் இறக்கும்போது, அதாவது அவங்கள வந்து ஆஸ்திரேலியன்லேயே வச்சுட்டு இருக்கும்போது நியூசிலாண்ட்லேருந்து அவங்க ஒரு ஹை இப்போ கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் வந்து ஜென்ரலி விமென்ஸ் கிரிக்கெட் ரெகுலராகவே பார்க்குறேன். நான் விமென்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன்லாம் இன்வால்வ் இருந்தேன் 90s. அதனால் எனக்கு அது மேலே அந்த ஓரளவுக்கு அதிகமான நாட்டம் உண்டு. மென்ஸ் கிரிக்கெட் அளவுக்கு அந்த அளவுக்கு விமென்ஸ் கிரிக்கெட்டை நான் வாட்ச் பண்ணுறேன்.
ஜெமிமா ரோட்ரிக்ஸோடைய முக்கியமான இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்பர் 1 ஃபீல்டிங் அண்ட் நம்பர் 2 ஆட்டிடியூட். ஷி ஹாஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இந்த ஃபீல்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபீல்டு அப்படியே இந்த ரெய்னா, சுரேஷ் ரெய்னா இருப்பா தெரியுமாங்க, அதேமாரி டைப் அவங்க கம்பேர் பண்ணணும்னா மென்ஸ் கிரிக்கெட் நீங்கள் தோனி நம்ம ரிச்சா கோஷ் கம்பேர் பண்ணிச்சு, அதேமாரி ரெய்னா டைப்பு. ஒரு ஒரு டீம் பர்ஃபார்ம் பண்ணணும், எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரே இதுலேயே இப்போ ஆக்டிவிட்டியே ஒரு மாதிரி ப்ரோ ஆக்டிவாகவே இருந்துட்டு இருப்பாங்க. பட்டு நீங்களே சொல்லிட்டீங்க, கன்சிஸ்டன்சி கிடையாது பர்ஃபார்மன்ஸு. அண்டு அதனால் நிறைய கிரிட்டிக்கல் மேட்சஸில் ஆடாமல் இருந்துட்டாங்க, அதனால் ட்ராப் ஆகியிருந்தாங்க. அவங்களோட பேட்டிங் பொசிஷன் கூட இதனாலேயே கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக 1 டவுனில் இறங்குறதுன்னு இல்லை. 1 டவுனில் ஆடிந்தாங்க, அப்புறம் பின்னாடி இறக்கிறாங்க, நடுவில் ட்ராப் பண்ணாங்க, திருப்பி 1 டவுன் கொண்டு வந்தாங்க. நேற்று கூட லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் 1 டவுன் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய ஹோம் கிரவுண்டு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. இது முக்கியமான விஷயம் என்னென்னா, கேப்டன் அமுல் ஜம்ஜும்தாரோட ஹோம் கிரவுண்ட் இது, பாம்பே பிளேயர் அவர். ஹர்மன்பீத் சிங் கௌர் வந்து அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் இந்த சென்ஸ் தட் ஷீ இஸ் லீடிங் தி லோக்கல் IPL. பாம்பேயுடைய மும்பை இந்தியன்ஸுடைய விமன்ஸ் டீமுடைய கேப்டன், அவங்களுக்கு அந்த ஹோம் கிரவுண்ட் அது மும்பை. அஃப்கோர்ஸ் இவங்க வந்து பாம்பே பிளேயர் இவங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹோம் கிரவுண்டு, அந்த ஒரு ப்ரைடு இருந்திருக்கு, ஒரு வேகம் இருந்திருக்கு, ஒரு வெறி இருந்திருக்கு, அதோட ஆடிருக்காங்க. இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டாக இந்த மேட்ச் வந்து ஜெமிமாவுடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஃப்யூச்சர் ஒரு another 3-4 இயர்ஸ்க்கு இந்தியன் கிரிக்கெட்டை ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துன்னு போவாங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஹர்மன்பிரீத் கௌர் ரொம்பவே விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்காங்க நம்மளுடைய அணியை பொறுத்த வரைக்கும். ஏன் அவங்களுக்கு கேப்டன்சி கொடுக்குறீங்க, அதுக்கு நீங்கள் ஸ்மிருதி மந்தானாவுக்கே கொடுத்துடலாமே, அந்த அளவுக்குலாம் வந்து பேச்சுகள் போச்சு. பட் நேற்று அவங்களுடைய நாக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரமாதமான இன்னிங்ஸு அண்டு 89 அவுட் ஆஃப் 87 பால்ஸ். முதல்ல ரொம்ப அதுவும் நேற்று வந்து அவங்களுடைய நார்மல் பேட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜெமிமாவுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ½ an hour to 45 minutes. ஃபஸ்ட்டு 30-35 பால் ஷீ ஒன்லி சோஸ் த ரைட் பால் டு ஹிட். ஷீ வாஸ் டேக்கிங் மோர் சிங்கிள்ஸ் அண்ட் ஆட் பவுண்ட்ரிஸ். அண்டு 50 அடித்த உடனே தான் ஷீ நெக்ஸ்ட் கியருக்கு போனாங்க, டாப் கியருக்கு போனாங்க, நல்லா ஆடிந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு செமிஃபைனல் இந்த மேட்சை கோட்டை விடக்கூடாது, நமக்கு ஃபைனல் ஒரு சரித்திர இது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இது இருந்திருக்கு அவங்களுக்கு மைண்டில். அந்த அளவுக்கு ஆடினாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது. கொஞ்சம் இஸ் ஆல்சோ கெட்டிங் ஓல்டர். அண்டு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்களே தவிர முன்ன மாதிரி ஃபிட்னஸ் இல்லை அவங்களுக்கு. லாஸ்ட் 1 இயராக அவங்களோட ஃபிட்னஸ் ஆல்சோ கொஸ்டினபிள். நிறைய மேட்சஸ் ஆடாமல் அவங்க வைஸ் கேப்டன் தான் லீட் பண்ணாமல் பைலாட்ரல் சீரீஸ்லாம் லாஸ்ட் 2 இயர்ஸில் இருந்திருக்கு. பட் இந்த மேட்ச்சில் எந்த நேரத்தில் பர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த நேரத்தில் பர்ஃபார்ம் பண்ணி அண்டு இந்தியாவை ஃபைனலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அண்டு மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஹர். அவங்களுக்கோசரமே நம்ம வந்து ஜெயிக்கணும். அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டு இதுதான் ப்ராபப்லி லாஸ்ட் டோர்னமெண்ட். டெஃபினட்டாக அடுத்த வேர்ல்ட் கப் அவங்களால ஆட முடியாது, அந்த அளவுக்கு சான்சஸ் இல்லை. ஈவன் இன்னும் அவங்களோட கெரியரே இன்னும் மேக்ஸிமம் another 6 months or 1 year, 1 or 2 சீரீஸ் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பூஸ்ட்டு, இது ஒரு பெரிய அதேமாரி ஃபைனலும் நல்லா ஆடி இந்தியாவுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது ஃபைனல். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனலாக இருந்திருந்தால் அது வேறு விஷயம். பட் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் நமக்கு ஒரு ரிவெஞ்சிங் இதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது. நம்ம பூல் மேட்சஸில் தோற்றுருக்கோம், அதனால் இட் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிவ் பேக் டு சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ ஹர்மன்பிரீத் கௌருடைய ஃபார்மை பார்த்தானா நமக்கு வந்து இப்போ பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஆல்ரெடி அவங்க இதே போல் ஆஸ்திரேலியா கூட ஒரு 170+ அடிச்சிருக்காங்களா சார் 2017 வேர்ல்ட் கப் செமிஃபைனல். கண்ணில் அப்படியே நிற்கிறது அது வந்து இன்னிங்ஸை யாருமே மறக்க முடியாது. அதை வந்து கபில் தேவோடைய ஜிம்பாவேயோட ஆடினோமே இந்த 1983 வேர்ல்ட் கப்போட இப்போவே ஜென்ரலாகவே ஹர்மன்பிரீத் கௌரை கபில் தேவோட கம்பேர் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கபில் தேவ் வந்து இந்தியாவுக்கு ஃபஸ்ட் டைம் வேர்ல்ட் கப் எடுத்துன்னு வந்த மாதிரி இவங்க வந்து இந்தியா விமன் டீமுக்கு கொண்டு வருவாங்கங்கிற நம்பிக்கை நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன் கூட அதுமாரி இருக்குது, இவங்களால பண்ண முடியும் அப்படின்னு. அது நம்புவோம், அது நடக்கும்னு நம்புவோம் நம்ம. ஓகே சார், இப்போ நம்ம ஃபைனலில் மோத போகிறது பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. ஆல்ரெடி நம்ம வந்து குரூப் ஸ்டேஜில் வந்து அவங்க கூட அதாவது கிட்டத்தட்ட நமக்கு ஆரம்பிக்கும் போது வந்து 90 ரன்னுக்கு 5 விக்கெட் அந்த மாதிரி விழுந்துச்சு. அப்படின்னா டபடபடன்னு அடிச்சுட்டு இருந்தோம். அண்ட் தென் பார்த்தோம்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கான அனைத்து சான்ஸும் இருந்துச்சு. அந்த சைடு சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அப்படியே மிடில் ஆர்டர் வந்து நம்மளை வந்து ஈஸியாக தோக்கடிச்சிட்டாங்க, சீல் பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நமக்கு ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்குமா ஃபைனல்ஸ்? டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும் ஃபைனல். அவங்க வந்து ஏன்னா அவங்களுடைய கேப்டன் வால்வர்டே வந்துட்டு தனியாக ஆடிட்டு இருக்காங்க. அவங்க சிங்கிள் ஹேண்டட்லி மேட்சை ஜெயிக்கிற அளவுக்கு டேலண்ட்ஸ் அவங்களுக்கு.
பட்டு எனக்கு என்ன மொமெண்டம் இந்தியா மேலே இருக்குது. இந்தியா ஹோம் கிரவுண்ட், க்ரௌட் சப்போர்ட் அண்ட் டாப் பிளேயர்ஸ் இன் குட் ஃபார்ம். ஈவன் ஸ்மிருதி மண்டானா கூட நேற்று வந்து 24 தான் அடித்தாங்களே தவிர நல்ல ஃபார்மில் இருந்தாங்க, நல்லா ஆடிந்தாங்க. அவங்க ஃபார்மை பொறுத்தவரை, அவங்களுடைய பேட்டிங் மொமெண்டத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே குறை சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு ஆடின்னு தான் இருக்காங்க. அதனால் அவங்க வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போது. ஸோ அவங்க பெரிய இன்னிங்ஸ் ஆடினா அவங்க வந்து நார்மலாகவே ஸ்ட்ரோக் பிளேயர், அவங்க வந்து நல்ல ரன் ரேட்டில் தான் ஆடுவாங்க, ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடுவாங்க. அதனால் எனக்கு இந்தியாவுக்கு தான் சான்சஸ் பெட்டராக இருக்குது. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வில் பிளே க்ரூஷியல் பார்ட். இதில் முக்கியமான விஷயம் இந்த செலெக்ஷனில் இந்தியா 3 ஃபேஸஸ் 3 ஸ்பின்னர்ஸ் 6 பவுலர்ஸ் ஆடுறாங்க இப்போ. ஏன்னா ஆல்ரவுண்டராக கொண்டு வந்துட்டாங்க. அதேமாரி ஸ்னேகா ராணான்னு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆடிந்தாங்க, 2 ஆஃப் ஸ்பின்னர் ஆடிந்தாங்க டீமில். ஸ்னேகா ராணா வந்து கண்டினியூஸாக வந்து லீக்கிங் ரன்ஸ் இன் ப்ரீவியஸ் மேட்சஸ். ஸோ இவங்க தைரியமாக வந்து அந்த ராதா யாதவை கொண்டு வந்தாங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், வெரைட்டி டால் பவுலர். இவங்க வந்து ஸ்ரீசாரணி லெஃப்ட் ஆர்ம் பவுலர், ஸ்மால் மேடு ஷார்ட் பவுலர். அவங்க வந்து ஃப்ளைட் பண்ணுறாங்க, இவர் வந்து ஃப்ளாட்டாக ஃபாஸ்டிஷாக போடுறாங்க. இது இந்த வெரைட்டி வந்து நேற்று வந்து பெரிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸை கொண்டு வந்தது இந்தியாவுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய செலெக்ஷனில் கரெக்டான மூவ் பண்ணியிருக்காங்க. அதுமாரி 1 டவுன் கரெக்டாக இவங்களை இறக்கினது, முன்னாடி சொன்னது எல்லாமே நல்லா போயின்னு இருக்கு. அதனால் இந்தியாவுக்கு தான், இந்தியா டெஃபினெட்லி வில் என்டர் த ஃபைனல் வித் 60-40 அட்வான்டேஜ். ஓகே சார். அதே போல் இப்போ பேட்டிங்கில் வந்து இந்தியன் உமன்ஸ் டீம் வந்துட்டு செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க நிறையா பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்லேயும் வந்துட்டு நிறையா கோட்டை விட்டுருக்காங்க. அதே போல் பவுலிங்லேயும் இந்த யூனிட் வந்து அவ்வளோ ஒரு பேட்டில்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வருது. அதை நீங்கள் எப்படி? டெஃபினட்டாக ஃபீல்டிங், பர்டிகுலர்லி இன்க்ளூடிங் விக்கெட் கீப்பிங். விக்கெட் கீப்பர் இஸ் நாட் குட். நம்ம தோனியை பற்றி கம்பேர் பண்ணோம் அவங்கள. பட் விக்கெட் கீப்பிங் அவங்க கொஞ்சம் பிலோ த, ஈவன் ஜென்ரலாகவே அவங்க ஸ்டாண்டர்ட் வந்து விக்கெட் கீப்பிங் இஸ் நாட் கிரேட். பட் பேட்டிங் எபிலிட்டினால அவங்கள வந்து பெஸ்ட் விக்கெட் கீப்பர்ஸ் எல்லாம் ஓவர் குளுக் பண்ணிட்டு அவங்கள எடுத்திருக்காங்க. பட் ஷி ஹஸ் பின் டெலிவரிங் ஆஸ் அ பேட்ஸ்மேன், பேட்டராக டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட ரொம்ப ஸ்லக்கிஷ் பிச்சு, பால் கீப் லோ கெப்ட் ஆகுது, ஆர் பவுன்சி பிச்சு, இதெல்லாம் கொஞ்சம் கீப்பிங் அவங்களால ரொம்ப பிரமாதமாக பண்ண முடியல. ஃபீல்டிங் ஓவரால் வெரி புவர் இந்தியா. ப்ராபப்ளி நான் பார்த்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஃபீல்டிங் சைடு இந்தியா தான். அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒரு உண்மை, அதை நம்ம மறைக்க முடியாத உண்மை. 2-3 பிளேயர்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அண்டு ஈவன் டாப்லே நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து ஃபீல்டிங் ஆவரேஜாக இருக்கிறது ஒரு விஷயம். பட் ப்ரெஷரில் ஃபீல்டிங் சரியாக பண்ணாமல் இருக்கிறது ஒரு விஷயம். நேற்று பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து 2 crucial catches were dropped by the 2 best fielders. Wicketkeeper Healy is a very top wicketkeeper. கேப்டன் வேற, அவங்க ஒரு கேட்ச் விட்டாங்க. முன்னாடி ஸ்டம்பிங் ஒரு வெரி டிஃபிகல்ட் ஸ்டம்பிங் விட்டாங்க. அவங்க ஸ்டாண்டர்ட் பண்ணுறவங்க தான் அவங்க. அதேமாரி மெக்ராத் வந்து டாப் ஃபீல்டர், அவங்களுக்கு வைஸ் கேப்டன் வரும். அவங்க கேட்ச் பண்ணாங்க இவளுக்கு ஜெமிமாக்கு 2 ஓவருக்கு செம லக்ல நிறைய லக். அதுதான் லக்கை வந்து லக் அடிக்கணும், அந்த லக்கை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும், அதை பண்ணிட்டாங்க. ஸோ டாப் பிளேயர்ஸ் வந்து ஃபெயில் ஆர் அண்டர் ப்ரெஷர் சில பேர் ஃபெயில் ஆவாங்க. இப்போ இந்தியா வந்து ஜென்ரலாகவே ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி லோ. அது நம்ம கல்ச்சர், நம்மளுடைய தே ஆர் நாட் ஸ்டாமினா கிடையாது, அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. இது பேசியிருந்தோமே, விமென்ஸ் கிரிக்கெட்டில் அவ்வளோ ஓவர் ஆடி அந்த ஹியூமிடிட்டி 75% நேற்று ஹியூமிடிட்டி அதில் வந்து வேர்வை நினச்சி பாருங்கள். நமக்கே ஸ்வெட்டிங்லாம் எவ்வளோ இதுவாக இருக்கும். அந்த லேடிஸ்க்கு, அவங்க உமன் கிரிக்கெட்டுக்கு, உமன்ஸ்க்கு ரொம்ப இன்னும் மோர் இது ஸ்வெட்டிங்கோட ஆடுறதுங்கிறது பெரிய விஷயம். அதெல்லாம் தாண்டி அவங்க ஆடி கடைசி வரைக்கும் அவங்களுடைய இதை பார்த்தீங்களா, அந்த இவங்க அவுட் ஆகிட்டு தீப்தி சர்மா வராங்க, அவங்களோட பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. அவங்க போயிட்டு இவங்க வந்து கோஷ்க்கு வரைச்சி அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க. அப்படியே அங்கே க்ரௌட் நாய்ஸில் அவங்களால உறக்க பேசினா தான் அவங்களுக்கு காதில் விழுது. அப்படியே அந்த மாதிரி தெரியுது நமக்கு, டிவி கேமராவில் நல்லா தெரியுது. அவங்க வந்து ரைட் த்ரூ தி மேட்ச் நேற்று வந்து ஸோ இன்வால்வ்டு. அதான் சொன்னேன், ரெய்னாவோட கம்பேர் பண்ணக்கூடிய கிரிக்கெட்டர். அவங்க டைனமிசம், அந்த ஒரு ஆட்டிடியூட், டைனமிசம்லாம் வெரி டிஃப்ரெண்ட், வேறு லெவல் அவங்க. ஸோ எல்லாமே எவ்ரிதிங் லுக்ஸ் குட் ஃபார் இந்தியா. ஸோ அதனால் இந்தியாவுக்கு சரித்திர சாதனை ஏற்படுத்துவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு நன்றி சார். ஃபைனலில் சந்திக்கலாம் கப்போட. நன்றி, வணக்கம்.